Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து Flaxbox CSS பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து மாடர்ன் வேர்ல்டு நம்ம வெப்சைட் ஒன்று செய்யற நேரம் இப்போ நார்மலா வெப் டிசைனர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது ரொம்பவே Flaxbox தான். ஏன்னா Flaxbox வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு நம்மளுக்கு வந்து வெப்சைட் ஒன்று செஞ்சுட்டு போறது. ஓகே, இப்போ நம்ம அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன், ஃப்ளாக்ஸ்னு சொல்லி EXன்னு சொல்லி போடுறேன். நீங்கள் ஏதாவது பேரில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஃபோல்டர் உள்ளுக்குள்ள வந்து நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். கொஞ்சம் சிஎம்டின்னு அடிச்சுட்டு இங்கே நான் வந்து கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிக்கிறேன். அப்படின்னா நம்ம செய்கிற ப்ராஜெக்ட் வந்து இந்த ஃபோல்டருக்கு தான் சேவ் ஆகும். சேவ் ஆகிறனே நம்ம வந்து கோட் ஸ்பேஸ் டாட்னு இந்த ஃபோல்டருக்கு அடித்தோம்னா நமக்கு வந்து VS கோட் எடிட்டர் வந்து ஓப்பன் ஆகும் இந்த ஃபோல்டர். இப்போ நமக்கு வந்து ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ண இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போயிட்டு சேவ் ஆகும். நமக்கு சேவ் பண்ண தேவையில்ல, நம்ம டைரெக்டாக வந்து இதுக்குள்ளே அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு index.html ஒரு ஃபைல் ஒன்று செய்கிறேன். ஓகே ரைட். இதுக்கு முன்னுக்கு நம்ம வந்து ஃப்ளாக்ஸ்பாக்ஸ் நான் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் போட்டு வச்சுக்கிறீங்க. லைவ் சர்வர்ன்ற எக்ஸ்டென்ஷனை போட்டு வச்சுக்கிறீங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண நண்பர்கள் இதில் போங்க, எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு இதில் டவுன்லோட் பண்ணீங்க லைவ் சர்வர்னு சொல்லி இந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து இன்ஸ்டால்னு இருக்கு ஆல்ரெடி. இங்கே வந்து அன்இன்ஸ்டால்னு இருக்கு, இங்கே இன்ஸ்டால்னு இருக்கும். உங்களுக்கு இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கோ லைவ்னு இருக்கும். அப்படின்னா நீங்கள் ஒரு சைட் ஒன்று செய்ய இந்த சர்வரில் அப்டேட் பண்ணி நம்ம அவுட்புட்டை செக் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ரொம்ப நமக்கு சிம்பிளான விஷயம். ஓகே, இப்போ நான் வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு HTML ஃபைல் வந்து செய்ய போகிறேன். இப்போ HTML வந்து இதில் ஈஸியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து பாருங்கள், டேக்ஸை ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு 1 ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அடையாளம் வரும். இதை கிளிக் பண்ணால் HTML இப்படி ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும். ஓகே, இது HTML5 ஸ்டாண்டர்ட். டாக் டைப்னு சொல்கிறது வந்து HTML5 ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி HTML படிச்சிருப்பீங்க. HTML டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ஹெட் டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், அப்புறம் பாடி டேக் ஓப்பன். அதாவது ஹெட்டுக்கு கீழே தான் எப்போவுமே பாடி இருக்கும். இங்கே பாருங்க, ஸ்ட்ரக்சர் ஹெட்டுக்கு கீழே பாடி இருக்கும். இப்போ நம்ம ஹியூமன் மாதிரி தான், ஹியூமனில் ஹெட்டுக்கு கீழே பாடி இருக்க மாதிரி நம்ம வெப்சைட்லையும் ஹெட்டுக்கு கீழே பாடி இருக்கும். இதுதான் ஸ்டாண்டர்ட். இந்த முறையை நம்ம பயன்படுத்தணும். ஓகே, இப்போ வந்து நான் இப்போ ஃப்ளாக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணுற நேரம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இது நான் செஞ்சுக்கிறேன் அந்த வேலைகளை. இப்போ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணுற நேரம் VS கோடில் உள்ள விஷயம் என்ன தெரியுமா, ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். டிவ்னு சொல்லி அடிச்சுட்டு இங்கே வந்து கண்டெய்னர்னு சொல்லி அடிச்சுட்டு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேயா, இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்க ஈஸியாக இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து இப்போ இந்த VS கோட் எடிட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு VS கோட் சொல்லி டைப் பண்ணீங்கன்னா இந்த வரைக்கும் தான் எடிட்டர். இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த VS கோட் எடிட்டர் உங்களோட மெஷினில் டவுன்லோட் பண்ணிங்க. மேக்குக்கா இல்லைனா விண்டோஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா லினாக்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களா, நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க தான் இருக்குது. வெரி சிம்பிளுங்க. ஓகே ரைட். ஓகே, இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் 3 ஐட்டத்தை போட போகிறேன். ஓகே, இப்போ இதை எப்படி நான் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா இந்த மாதிரியா இருக்கும். ஒரு பெயிண்ட் ஒன்று எடுக்கிறேனே, இது வந்து நிறைய பேர் வந்து சரியா தெரியல. இப்போ இந்த கண்டெய்னர்னா என்னன்னே தெரியாம செய்யறாங்க. இப்படி ஒரு கண்டெய்னர்னா இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த மாதிரி 3 ஐட்டத்தை கொண்டாந்து போட போறேன். இந்த மாதிரி 1 ஐட்டம் 2 ஐட்டம் 3 ஐட்டம், இந்த மாதிரி 3 ஐட்டத்தை கொண்டாந்து போட போறேன். ஓகே, ஒரே சைஸ் இந்த மாதிரி 3 ஐட்டத்தை கொண்டாந்து போட போறேன். இதை போடுற நேரம் நம்ம வந்து இது ஹாரிசான்டல் வியூ, வெர்டிக்கல் வியூ, இதுல எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, இந்த கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் தெரியாட்டி உங்களுக்கு வெப் டிசைனிங் செய்ய இயலாது, நீங்கள் வெப்சைட் செய்யவே இயலாது. இந்த கண்டெய்னர்ன்றது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஓகே ஓகே, இப்போ நான் ஐட்டம் 3 கிரியேட் பண்ண நேரம் ஈஸியாக டிவ் டேக்ல யூஸ் பண்ணி செய்யலாம். பாருங்க, டிவ் டாட் ஐட்டம்னு சொல்லி நம்ம ஒரு ஐட்டம்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டைல் ஒன்று எழுதுவோம் டிவ்ல. இதை வந்து பெருக்கல் அடையாளம் போட்டு எஸ்டிக் போட்டு 3 கொடுத்தோம்னா 3 டிவ் டேக் கிரியேட் ஆகும். இப்போ வந்து டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 3 டேப் கீ ஐட்டம் கிரியேட் ஆயிடுச்சு. பாருங்க,
சிம்பிள், இது சிம்பிள். ஓகே, இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஓகேனாது ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல். இப்போ நான் வந்து சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து இல்லைனா சிஎஸ்எஸ் சாரி ஃபோல்டரில் இது வந்து ஒரு ஃபைல் மாதிரி வச்சு அதை delete பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். நியூ ஃபோல்டர், ஸ்டைல்னு சொல்லி வச்சுக்கோமே, ஸ்டைல். இந்த ஸ்டைலுக்குள்ள ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஏதாவது இப்போ index.cssனே வைப்பேன், இண்டெக்ஸ்லேயே வைப்பேன் சிஎஸ்எஸ்னு. இங்கே பாருங்க index.cssனு வச்சா பாருங்க அடையாளம் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்க நான் வந்து சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதில் வந்து பாருங்க நான் கண்டெய்னருக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்க போறேன், இந்த ஐட்டத்துக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்க போறேன். ஓகே, இப்போ நான் கண்டெய்னருக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் ஐட்டத்தை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ ஐட்டம் கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு ஐட்டத்துக்கு ஒரு வித் ஒன்று வித் 100 பிக்சல் கொடுப்போம். ஹைட்டும் 100 பிக்சல் கொடுப்போம், பிரச்சனை கிடையாது. அடுத்தது கொடுப்போம் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ரெட் மாதிரி கொடுப்போம், ஒரு ரெட் ஏதாவது ஒரு கலர். நான் வந்து ப்ளூ கொடுப்பேன், ப்ளூ கொடுப்பேன். அடுத்தது மார்ஜின் ஒன்று கொடுப்போம். மார்ஜின் ஒன்று கொடுக்கலன்னா இந்த ஐட்டத்தை கண்ட்ரோல் செட்ஸ் அடிச்சு சேவ் ஆல் பண்ணிட்டு இந்த பாருங்க லைவ் சர்வரை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இந்த போர்ட்டில் இப்போ சர்வருக்கு கனெக்டட், இந்த சர்வர் இஸ் ஸ்டார்டட். ஓகே, இப்போ பாருங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இந்த வந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் அந்த கொஞ்சம் லோட் ஆகும், அப்புறம் வந்து இந்த அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க நம்ம உங்களுக்கு அவுட்புட் வராது, ஏன்னா நம்ம இந்த ஃபைலை லிங்க் பண்ணல. ஓகே, இப்போ லிங்க் பண்ணுற நேரம் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னா எனக்கு சிம்பிளாக லிங்க் நடிச்சு லிங்க் ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் ஷீட் நடிங்க. ஸ்டைல் ஷீட் நடிச்சுட்டு ஹெச்ஆர்எஃப் இப்போ எங்கன்னா ஸ்டைலுங்கிற ஃபோல்டரில் index.css நடிச்சுட்டு அதுதான் ஸ்டைல். சாரி, இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்க. இது தேவையில்லை எனக்கு, இதுதான் தேவையில்லை. சும்மா க்ளோசிங் டேக் பண்ண கொடுத்தீங்கன்னா ஓகே, லிங்க்கை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். சாரி, இந்த க்ளோசிங் டேக் தான் இருக்குது. சார் க்ளோஸ் பண்ணி கண்ட்ரோல் எஸ் அடிச்சு சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் நீங்கள் கொடுத்த ஐட்டம்ன்றதில் வந்து நீங்கள் கொடுத்த வித் அண்ட் ஹைட் வந்து இந்த மூணுக்குமே மூணு கிளாஸுக்கும் வந்து சரிவர இந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் நான் விளங்குது இல்லை நமக்கு இந்த டிசைனில். இதுக்கு ஒரு மார்ஜின் வந்து ஒரு 2 பிக்சல் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் அடிச்சு சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்கு. இப்போ சிம்பிளாக இந்த மாதிரி உங்களுக்கு காட்டப்படுது. ஓகே, இது ரொம்ப முக்கியம் அந்த கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து ஒரு மார்ஜின் கொடுத்துருக்கேன் 2 பிக்சல். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளாக்ஸ்ன்ற ஏரியாவுக்கு போவோம். இப்போ ஃப்ளாக்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் எதுக்குன்னா இப்போ ஒரு ஐட்டம், இப்போ ஐட்டம் வந்து இப்படி ஒரு ஐட்டத்தை வந்து இப்போ ஐட்டம் 3 ஐட்டம் வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு கண்டெய்னர் ஒன்று போட்டோம். இந்த கண்டெய்னர் ஒன்றும் தெரியுது இல்லை நமக்கு. இப்போ இந்த கண்டெய்னர் தெரிய வைக்கிறதுக்கு நான் வந்து கண்டெய்னர் ஒன்று மேலே கிளாஸ் ஒன்று செய்கிறேன், பேர்லேயே செய்கிறேன். என்ன தான் வரும், எப்படி செய்கிறேன்னா டாட் கண்டெய்னர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இதுக்கு நான் போட போகிறேன் பார்டர்னு சொல்லி போட்டு பார்டர் ஓகே 1px இந்த சாலிட் இதுக்கு வந்து ஒரு கலர் ஒன்று பிளாக்னு கொடுப்பேன். சாலிடில் பார்டர்னு வருது. இதை இப்போ சேவ் அடிச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் இந்த பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து இதோட பார்டர். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இதில் ஃப்ளாக்ஸில் வந்து டிரெக்ஷனில் 2 இருக்குது. ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் ஒன்று காலம் இன்னொன்று ரோ. ஓகே, ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் இங்கே பாருங்க ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் இங்கே ஃபர்ஸ்ட் வந்து காலம்னு போட்டுப்போம், ரோன்னு போடுவோம். ரோனா இந்த மாதிரி ரோ கண்ட்ரோல் எஸ் அடிச்சு சேவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ரோவில் வரும். ரோன்னு கொடுத்தா காலம்னா இப்போ நான் முதல்ல டிஃபால்ட்டாக காலம், இப்போ டிஃபால்ட்டாக வர்றது காலம் தான் வரும். ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் டிஃபால்ட்டாக வர்றது காலம், இந்த காலமில் தான் வரும். இப்போ இது காலம் 1 காலம், காலம் 1 காலம். ஓகே, ரோன்னு அடிச்சா இந்த மாதிரி ரோ 1 ரோ 2 ரோ 2 இது வந்து 1 காலம் 2 காலம் 3 காலம் இப்படி போகும். ஓகே, அதாவது வந்து ஃப்ளாக்ஸ் டைரக்ஷன் வந்து ஹாரிசான்டல் வியூ தான் டிஃபால்ட்டாக வருது. நம்ம வந்து இங்கே வந்து காலம் தான் வரும். நம்ம ரோவாக மாற்ற இங்கே ரோன்னு சொல்லி கொடுத்தோம்னா ரோவாக மாறும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இங்கே 2 விஷயம் இருக்குது. இது இப்போ நான் வந்து
நான் வந்து ஹைட்டை வந்து நான் வந்து கூட்டிக்கிறேன். ஹைட் இதை கொடுத்துக்கிறேன் ஒரு 80. நான் வந்து VHன்னு கொடுத்துக்கிறேன். இது ஒரு அளவு. அதை கொடுத்துக்கிட்டு போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துச்சு. இந்த எவ்வளோ தூரம் ஹைட் ஒரு 80 கொடுத்தா 80க்கு போயிருந்தேன். 80 வேணாம் அவ்வளோ தூரம். 100 குறைய தானே. இப்போ 60 கொடுப்போம். கண்ட்ரோல் எஸ் அடிச்சுட்டு பார்ப்போம். இந்த அளவு ஹைட் போதும். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இது வந்து லெஃப்ட்ல இருக்கு. எனக்கு இதை நான் கொண்டு போகணும் சென்டருக்கு கொண்டு போகணும். சென்டருக்கு கொண்டு போகணும்னா இது ரொம்ப முக்கியம். பாருங்க எப்படி போகணும்னா இப்போ வந்து பாருங்க ஜஸ்டிஃபை கண்டெய்னர் ஒன்று. இதை வந்து சென்டர் கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு. கண்ட்ரோல் எஸ் அடிச்சு சேவ் பண்ணிட்டு இப்போ அது எங்க இருக்கு சென்டர் ஆயிருக்குன்னா இது வந்து ஹாரிசான்டலி சென்டர் ஆயிருக்கு. இப்போ இந்த இவ்வளவுதான் ஹைட் இதுக்குள்ள சென்டர் ஆயிருக்கு. எனக்கு நடுவுல சென்டர் ஆகணும்னா இங்க வரணும்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தா தான் எனக்கு இந்த மாதிரி சென்டர் ஆகும். அதாவது ஹாரிசான்டல் வியூலயே சென்டர் ஆகணும், வெர்டிக்கல் வியூலயே சென்டர் ஆகணும்னா உங்களுக்கு இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணணும். இப்போ இதை 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 யூஸ் பண்ணாம இதை ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இப்படி தான் சென்டர் ஆகும். மேலே மட்டும் தான் சென்டர்ல வரும், கீழே வராது. இப்போ ரெண்டையும் யூஸ் பண்ணா தான் உங்களுக்கு சென்டர் இந்த மாதிரி வரும். இதே தான் இப்போ ரோவுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா டிரெக்ஷன் ரோவை எடுத்து பாருங்க. ரோவுக்கு கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு. கண்ட்ரோல் சரி சேவ் பண்ணிட்டு ரோவுக்கு பார்த்தீங்கன்னா ரோ தான் இப்படி வரும். ஒரு பக்கத்தை நம்ம அலைன் இன்டர் சென்டர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் சரி சேவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு வெர்டிக்கல் மட்டும் தான் சென்டர் ஆகுது, ஹாரிசான்டல் வியூ சென்டர் ஆகுது. இது வெர்டிக்கல், இது ஹாரிசான்டல். ஓகே, இது நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களுக்கு சென்டர் ஆகணும். இப்படி சென்டர் ஆகணும்னா உங்களுக்கு வந்து வெர்டிக்கல், இங்கே ஹாரிசான்டல் வியூனா இப்படி வரும். இப்போ ஹாரிசான்டல் வியூ சென்டர் ஆகணும்னா உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். இப்போ ரெண்டுமே சென்டர் ஆகணும்னா அலைன் சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலிமெண்ட் ரெண்டுமே இந்த மாதிரி சென்டர் ஆகிடும். இது ரொம்ப நீங்கள் முக்கியமாக நீங்கள் இது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஓகேயா? ஓகே ஓகே, இதுகளை வந்து முதல் ஃப்ளக்ஸ் பாக்ஸில் வந்து நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதை நீங்கள் முதல்ல செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இது மாதிரி ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.